ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா லாட்ரி. இன்று பற்றி 23/7/2025 பம்பர் லாட்ரி கெஸ்ஸிங் எப்படி வந்துட்டுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம். ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், ரிசல்ட் எப்படி வந்துட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள், 603 977, செகண்ட் ட்ரையல் 498 770. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 238 887 வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸு, ஃபுல் வின்னிங்கு 987 வச்சுருந்தோம். அதே மாதிரிங்க 987 2 தடவை வேறு டைப் அடிச்சிருந்தேன். சி போர்டில் 7ஆம் நம்பர் ஃபுல்லாகவே நம்ம ஸ்ட்ராங் பண்ணியிருந்தோம். நம்ம ஆல் போர்டு எடுத்தது 95 எடுத்தோம். 9587 இந்த 4 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா நமக்கு 95 வராமல் 87 மட்டும் வந்துருச்சு. டபுள்ஸ் வந்துருந்துச்சு. டபுள்ஸ் வராமல் வந்துருந்துச்சுன்னா கூட ஒரு ஃபுல் வின்னிங் இருந்திருக்கும் நமக்கு. போர்டுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், சி போர்டில் 7ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். பிசி 87 பாஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம ட்ரெண்டிங் நம்பரில் நான் 7 நாளாக அடல் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 7ஆம் நம்பர் ட்ரெண்டிங் நம்பரில் 7ஆம் நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பெண்டிங் ட்ரெண்டிங் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம ஏ போர்டில் வச்ச நமக்கு ஏபியில் நமக்கு 9-5 நேற்று எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. பி போர்டில் நமக்கு போர்டுலேயுமே நம்ம 8ஆம் நம்பர் வச்சுருந்தோம். ரிப்பீட்டட் நம்பர் நம்ம வச்ச நம்பரில் 9-5 2ல் 8-7 டைரெக்டாக வந்திருக்கு. 7ஆம் நம்பர் நம்ம எல்லா போர்டுலேயுமே சி போர்டில் 7ஆம் நம்பர் தான் வச்சுருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 87 வச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கு வாழ்த்துக்கள். நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், ஆள் போடுறத விட நமக்கு போர்டில் தான் அதிகபட்சமாக வின்னிங் வரும். நம்ம போர்டு தான் ஸ்ட்ராங் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு நல்ல ஒரு வின்னிங்கு. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கு வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ இவ்வளோ நேரம் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே கெஸ்ஸிங் எடுத்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். உங்கள் கெஸ்ஸிங்ஸில் வந்தால் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஐடியா உங்களுக்கு மேக் ஆகும். கண்டிப்பாக ஒரு 4D தொடர்ச்சியாக நல்ல ஒரு வின்னிங் வந்துகிட்டு இருக்கு. 4D எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம். உங்கள் கெஸ்ஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டுமே எடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. 23/7/2025 இன்றைக்கி 2 மணிக்கு ரிசல்ட்டு. பம்பர் லாட்ரி 104வது ட்ரா. பெண்டிங் நம்பர் எப்படி வந்துருக்குன்னு பார்த்துடலாம். பெண்டிங் நம்பர் 9-5 வந்திருக்கு. நம்மளோட கெஸ்ஸிங்ஸில் பெண்டிங் நம்பர் தொடர்ச்சியாகவே 9-5 9 22 நாள் ஆச்சு. நம்ம இன்னைக்கு கெஸ்ஸிங்ஸில் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் வந்திருக்கு. 5 11 நாள் ஆச்சு. ஏ போர்டில் நான் 5ஆம் நம்பர் அனலைன் பண்ணுறேன். அதே மாதிரி பி போர்ட்லையும் 5ஆம் நம்பர் 18 நாள் ஆச்சு வந்து. அதே மாதிரி 2ஆம் நம்பர் 17 நாள் பெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. நமக்கு இன்றைக்கி நமக்கு பி போர்டில் 5ஆம் நம்பர் அனலைன் பண்ணுறேன். சி போர்டில் 9ஆம் நம்பர் 15 நாள் ஆச்சு வந்து. அதே மாதிரி 3ஆம் நம்பர் 36 நாள் நம்ம பெண்டிங்கில் போயிட்டுருக்கு. 5ஆம் நம்பர் 27 நாளில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம சி போர்டில் 9ஆம் நம்பர் அனலைன் பண்ணுறோம். ஸோ பெண்டிங் நம்பரில் 5 9 நம்ம அனலைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ட்ரெண்டிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4ஆம் நம்பர் 4 நாள் வந்திருக்கு. அதே மாதிரி 1ஆம் நம்பர் 4 நாள் வந்திருக்கு. 0 4 நாள் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்கிட்ட இந்த 140வே ஏ போர்டில் ட்ரெண்டிங் நம்பராக வந்துருச்சு. 30 நாள் நம்ம கணக்கு எடுத்துருக்கோம். 30 நாளில் கிட்டத்தட்ட 14 நாள் இந்த 140 வந்திருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ ட்ரெண்டிங்கில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பி போர்டில் 7 நாளாக இருக்குது, தொடர்ச்சியாக வந்திருக்கு. அதே மாதிரி 4ஆம் நம்பர் 6 தடவை வந்திருக்கு. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாள். இந்த 1ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் மட்டுமே பி போர்டில் ஒரு 14 நாள் வந்துருச்சு. மொத்தம் 30 நாளில் 15 நாள் தான் பாக்கி உள்ள 8 நம்பர்ஸ் வந்திருக்கு. சி போர்டில் 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இது ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இந்த 3 நம்பர் தான் 15 நாளில் வந்திருக்கு. பாக்கி ஒரு 7 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் ரொட்டேஷன் ஆகிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க இதில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுது. ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். சி போர்டில் 5ஆம் நம்பர் ட்ரெண்டிங் நம்பர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பி போர்டு 1ஆம் நம்பர் ட்ரெண்டிங் நம்பர் எடுத்திருக்கேன். கெஸ்ஸிங்ஸில் இந்த நம்பர் பேராகுதுன்னு பாருங்கள். சி போர்ட்லேயுமே 1ஆம் நம்பர் ட்ரெண்டிங்கில் சப்போர்ட்டில் வந்தாலும் ஆன்சர் தான் எடுத்துக்கோங்க. ட்ரெண்டிங் நம்பரில் மேக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏ போர்ட்லையும் பி போர்ட்லையும் பெண்டிங் நம்பர் எடுத்திருக்கோம். சி போர்ட்லேயும் நம்ம 9ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்திருக்கோம். ட்ரெண்டிங் நம்பரில் பி போர்டில் 1ஆம் நம்பர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி சி போர்டில் 7ஆம் நம்பர் எடுத்திருக்கோம். இதான் நம்ம ட்ரெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர். போர்டு பாருங்கள். டி நம்பர் நான் 3ஆம் நம்பர் அனலைன் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்ஸில் 3ஆம் நம்பர் வந்தால் எடுத்துக்கோங்க. சப்போர்ட் எடுக்கிறவங்களும் 2ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க.
4D நம்பர் 3ஆம் நம்பர். ஏ போர்டில் 5 7 2, பி போர்டில் 1 5 7, சி போர்டில் 9 7 4. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபுல்லாகவே திரும்பவும் 7 5 தான் கிடச்சிருக்கு. 3 போர்டில் 7ஆம் நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 3 போர்டில் 7ஆம் நம்பர், சி போர்டில் 9ஆம் நம்பர், ஏபியில் 5ஆம் நம்பர். ஏபியில் 5ம் 3 போர்டில் 7ம் ரிப்பீட்டாக இருக்குது. ஏ போர்டில் 5 7 2, பி போர்டில் 1 5 7, சி போர்டில் 7 9 4. 7ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் தான் ரிப்பீட்டடாக இருக்குது. அதனால் 7 ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் அண்டர்லைன் பண்ணுறேன். கெஸிங்ஸில் ஏபியில் 5ஆம் நம்பர் வந்தாலும் எடுத்துக்கோங்க. 7 5. இன்றைக்கி நம்ம கெஸிங்ஸில் 7 5 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 51 71 59 55 77 75 57 19 21. ஒரு 9 நம்பர் நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். 51 71 59 55 77 19 75 57 21. ஒரு 9 நம்பர். சப்போர்ட்டில் எடுக்கிறவங்க 91 ஒரு நம்பரும் 27 ஒரு நம்பரும் 17 ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 71 கொடுத்துருக்கோம், பிரிச்சு இங்கே 17 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சப்போர்ட்டில் 19 கொடுத்துருக்கோம், இங்கே 91 கொடுத்துருக்கோம். 27 மட்டும் ஒரு நம்பர் அடிஷ்னல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள். 519 519 719 957 759 257 757 517 717 754. ஒரு 9 நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். நம்மளோட கெஸிங்ஸில் ஒரு 9 நம்பர் வந்திருக்கு. 519 719 759 957 757 257 517 717 754. பிசி 57 19 59 54 ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா 027 ஒரு நம்பரும் 557 911 961. ஒரு 4 நம்பர் சப்போர்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. 027 557 911 961. 4D நம்பர் பாருங்கள். 3 219 3 517 2 759 2 557. ஒரு 4 நம்பர் எடுத்திருக்கோம். 3 219 3 517. இதே நம்பர் 2ல் வந்தாலும் மேட்ச் பண்ணிக்கோங்க. 2 719 2 517 பேசிஸில் வந்தால் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. நான் போர்டு டேரெக்டாக உள்ளதை நான் போர்டு எடுத்து கொடுத்துருக்கேன். போர்டு படி கரெக்டாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. 3 719 3 517 2 759 2 557. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க 9363113037 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. கிளியராக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்டில் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.